வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருப்பு சுண்டல் வச்சு ஒரு கிரேவி ஒன்று செய்ய போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்திக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதில் 2 பல் பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை பல்ஸில் போட்டுட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், இதை பல்ஸில் போட்டாச்சு. பல்ஸில் போட்டோடனே நல்லா துருவிடுச்சு. இப்போ நம்ம இது தண்ணி ஊற்றி அரைக்கிறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதையே ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றிட்டு நம்ம செய்யும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். கிரேவி ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி செமி கிரேவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியெல்லாம் அப்புறம் நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதுக்காக அரைக்கிறதுக்கு இதையே யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 7 சின்ன வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறதுனால வாய்வுத்தன்மை இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். தக்காளியை நான் பெரிய தக்காளி, அதனால் 1/2 தக்காளி எடுத்துருக்கேன். சின்ன தக்காளி இருந்தால் 1 தக்காளி எடுத்துக்கணும் நீங்கள். இதையும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டு நம்ம செய்யும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதில் நான் 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போடுங்கள சுண்டல் வேக வைக்கும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சேன். இப்போ காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதில் நான் 100 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நல்லா புழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம். அதெல்லாம் 1 நிமிஷம் அளவுக்கு இது எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். வதங்கிச்சுன்னா சீக்கிரமாக வேகும். பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் இந்த அளவுக்கு நல்லாவே இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், தண்ணி இல்லாமல் இந்த சுண்டல் வேக வச்ச சுண்டலை இதில் போட்டுக்கலாம். இது 50 கிராம் அளவுக்கு சுண்டல் நான் ஊற வச்சு நல்லா குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லேசாக உப்பு கொஞ்சமாக போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயிலே நல்லா வதங்கிடுச்சு. ஓரளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா இதிலே பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். அப்போ நல்லா சுருக்குன்னு சூப்பராக இருக்கும். அப்படி உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம வேக வச்ச தண்ணியை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. மீதி இருக்கிறது இந்த தேங்காய் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வேக வச்ச தண்ணியை மட்டும்தான் ஊற்றிருக்கோம், வேறு தண்ணி எதுவுமே சேர்க்கலை நம்ம. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே மசாலெலாம் அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, விழுது, தேங்காய் விழுது, இதையும் இதில் ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த மசாலா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தட்டை மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். பாருங்கள் இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. மோர் குழம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார், இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இந்த கடாயில் நம்ம வந்து இந்த மசாலா செஞ்சோம் இல்லைங்களா, இந்த கிரேவி செஞ்சோம். இந்த கிரேவியை நம்ம வந்து இந்த கடாயில் இருக்கிறதெல்லாம் சட்டி சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கொஞ்சமாக சாதம் போட்டு நம்ம அதில் இந்த மாதிரி வந்து நல்லா பரட்டிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் வந்து நம்ம சாதாரணமாக கையில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதோட இது வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த சாதத்துக்கு எல்லாருமே அடிச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட், ஏன்னா இந்த எண்ணெய் அதெல்லாம் ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, மசாலா எல்லாமே இதோடு வச்சு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பிணைஞ்சு சாப்பிட்டவங்க எல்லாருக்குமே இந்த ருசி என்னன்றது தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.